Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல சூப்பரான காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூண்டு குழம்பு ரொம்ப 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 டேஸ்டியா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பூண்டு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. இப்போ பூண்டு குழம்பு செய்யறதுக்காக நான் குட்டி குட்டி பல்லா செலக்ட் பண்ணி ஒரு 25 பல்லு போல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயம் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலையும் 4 வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடிகள் எல்லாமே கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நான் பேன் சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் இப்போ 15 ml அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்ததும் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகும் அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கணும் தாளிக்கிறதுக்காக. வெந்தயம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சிருக்க பூண்டு இப்போ நம்ம சின்ன சின்ன பல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உப்பு காரம் புளியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் சின்ன சின்ன சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பூண்டு நல்லா ஓரளவுக்கு மேலே கோல்டன் கலர் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எண்ணெயிலே வணக்கி நல்லா சாஃப்டாகி குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா மசிஞ்சதாவது சாஃப்டாகி குக்காகி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் தக்காளி வதங்கிறதுக்கு அளவுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகும் நல்லா அம்மியில் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நுணுக்கி கூட சேர்த்துக்கோங்க. மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட மறுபடியும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர். நீங்கள் காரம் குறைக்கவோ கூட்டவோ செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஸ்பைஸியாக தான் செஞ்சுருக்கேன். இப்போது மசாலா பொருளெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஓரளவு சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ டைம் குக் பண்ணால் அந்த மாதிரி தண்ணி தனியாக வற்றி போனதுக்கப்புறம் எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. குக்கிங் டைம் எனக்கு வந்து 10 minutes கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன். நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சோன்னே இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் 10 minutes குக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. மூடி வச்சு குக் பண்ணினேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் திரிஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி பூண்டு குழம்பு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் watching my video. Bye. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.